ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. ஒரு முறை உன்னை காணும் பொழுது இரவிகளில் ரோஜா. சாமை அரிசி உண்டால் ஆமை வயது வாழலாம். வாங்க சாமி அரிசி கிச்சடி செய்கிறது எப்படி. 2 டம்ளர் சாமி அரிசி நனைய வச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பச்சை பட்டாணியை இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நெய் எடுத்துட்டு வா. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி வேக வச்சது, மஞ்சத்தூள், சாமை அரிசி, மல்லி இலை, கருவேப்பிலை. அடுப்பில் வாணலியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றணும். நெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு, கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிக்கலாம். துருவி வச்சிருக்கிற இந்தியை தூவி விட்டுக்கலாம். 4-5 வெங்காயத்தை விட்டால் படிப்படியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு. சரிங்க.
வெங்காயம் வணங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியே நல்லா வணக்கிடணும். தக்காளி வணங்குறதுக்கு லேசாக உப்பு தூவிக்கணும். தக்காளி வணங்குறதுக்கு லேசாக உப்பு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். வதக்கணும். ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல தூவி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் லேசாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் சாமை அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கொதித்ததும் அரிசி போட்டுக்கலாம். சாமை அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு மூடி வச்சுக்கணும். நல்லா கொதித்து வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கினக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவு பார்த்து இப்போ சாமி அரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.